வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்டரியோட 8 மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 159. நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்திங்கன்னா 169. ஸோ ஒரே ஒரு நம்பரில் ஃபெயில் ஆகிருக்கு, நமக்கு பெருசாக பாஸ் ஆகலை. ஸோ இதே மாதிரி நமக்கு 6 மணிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆச்சு, 8 மணியில் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ரீசெண்டாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபுல் வினிங் அடிக்கவும் தான் பார்த்துட்ருக்கேன். பட் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அடிப்போம். கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, நாளைக்கான கெஸிங் தான் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 6க்கு பவர் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு 1 வரும், 8க்கு பவர் எடுத்திங்கன்னா 3 வரும். ஸோ 6183 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டில் வர சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்டிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கெஸ்டிங் பாருங்கள். அது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங்கே அடிக்க சான்சஸ் இருக்குது. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 8க்கு பவர் எடுத்திங்கன்னா நமக்கு 3 வரும், 3க்கு பவர் எடுத்தால் 8 வரும். ஸோ நமக்கு ரெண்டுமே ஒன்று தான். பட் ஸோ நமக்கு 2 நம்பர் தான் மொத்தமாகவே கிடச்சிருக்கு ஏ போர்டில். பி போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 6க்கு பவர் எடுத்திங்கன்னா 1 வரும், 3க்கு பவர் எடுத்தால் 8 வரும். ஸோ நமக்கு 6183 அப்படிங்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வர சான்சஸ் இருக்குது. சி போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 6க்கு பவர் எடுத்திங்க அப்படின்னா 1 வரும், 8க்கு பவர் எடுத்திங்கன்னா 3 வரும். ஸோ 6183 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சி போர்டில் வர சான்சஸ் இருக்குது. சிங்கிள் போர்ட் பார்த்துட்டு டபுள் போர்ட் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்திங்கன்னா 414005502772 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கும் பவர் எடுத்தோம் அப்படின்னா 14க்கு பதிலாக 69 வரும், 05க்கு 05 தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் 27க்கு 72 இதே தான் வரப்போகுது. ஸோ நமக்கு டோட்டலாகவே ஒரு 8 நம்பர் தான் நமக்கு டோட்டலாக நமக்கு வந்து டபுள் டிஜிட்டில். ஸோ அந்த 8 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும். அந்த நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு 049254, அதுக்கப்புறம் 497 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கும் பவர் சொல்கிறேன். 049க்கு பார்த்திங்கன்னா 594 வரும், அதுக்கப்புறம் 254க்கு 709 வரும், அதுக்கப்புறம் 497க்கு 942 வரும். ஸோ நமக்கு ஏபிசி போர்டு இது தான். பவர் நம்பரும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயினானது. எப்பயுமே நீங்கள் லாட்ரி போடும்போது ஒரு 11 ரூபா டிக்கெட் இருக்குது, 12 ரூபா டிக்கெட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்காக பாருங்கள். நல்ல ஒரு கெஸ்டிங்னால் உங்கள் கெஸ்டிங் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ஒரு 2-3 பேர் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட கெஸ்டிங்க்கு மேட்சாக எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் அடிக்க சான்ஸ் இருக்குது.